electoralsearch.eci.gov.in அப்படின்ற ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பை எபிக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எபிக் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, கேப்சா கோடு இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த ஓட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதில் பார்ட் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுடைய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய நேம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய எபிக் நம்பர் கொடுத்து வரலனா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணலாம். அதுக்கு சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு கொடுத்துட்டு ஸ்டேட்டு, லாங்குவேஜ், பர்சனல் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துடைய டீட்டெயில்ஸு, ஜெண்டரு, லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு கேப்சா கோடை கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்கள். அடுத்து மொபைல் நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ண முடியும். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேப்சா கோடு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணணும். ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரில் யாரெல்லாம் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஒருவேளை நீங்கள் ஃபேமிலிக்கே ஒரே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கலாம். அப்போது இந்த மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணும்போது உங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் மொத்தமும் பார்த்துட முடியும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா பார்ட் சீரியல் நம்பர். இந்த நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை பார்ட் நம்பர் இல்லைனா என்ன பண்ணுறது? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 1 மாதம் கால அவகாசம் கொடுப்பாங்க. அந்த டைமை நம்ம பயன்படுத்தி புதுசாக அப்ளை பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் செஞ்சுக்க முடியும்.